அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். வாழ்க்கையில் 2 விதமான பிரச்சனைகள் நம்மளை வந்துட்டு தாக்கும். ஒன்று நம்ம தேடி போகிற பிரச்சனை, இன்னொன்று நம்மளை தேடி வர பிரச்சனை. ஸோ நம்ம தேடி போகிற பிரச்சனை தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக நமக்கு வந்துட்டு மனம் நெருடும்படியாக கொடுக்கும். ஸோ நம்ம தேடி போகிறது, நம்மளை தேடி வர பிரச்சனையை நம்ம ஓரளவுக்கு சால்வ் பண்ணிடலாம். நம்ம அதுக்கு ஒரு தீர்வு என்ன அப்படின்னாக்கா, ஓரளவுக்கு நம்ம அமைதியாக இருந்துட்டு நம்ம வேலை மேலே கவனம் செலுத்திட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளை தேடி எந்த பிரச்சனையும் அவ்வளோ வராது. ஆனால் நம்ம தேடி போகிற பிரச்சனை என்னென்னா பாருங்கள், கடன் சார்ந்த பிரச்சனைகள், இல்லறம் சார்ந்த பிரச்சனைகள். நம்மள என்ன பண்ணுவோம், ஏதாவது இழுத்து போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு இடத்துல பொருள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேமிலிக்காக கடனை வாங்கிட்டோம் அப்படின்னாக்கா அதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ நம்ம தான் நிறைய பிரச்சனைகளை தேடி வாண்டடாக போய் மாட்டிக்கிறோம். அதேமாதிரி தேவையில்லாமல் ஒருத்தவங்ககிட்ட பேசி ஒரு பிரச்சனையை நம்ம உள்வாங்குறோம். கூட்டமாக ஒரு இடத்துல உட்காந்து மற்றவர்களை பற்றியான விமர்சனங்களை பேசி அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை உள்வாங்குறோம். ஸோ இது மாதிரி நம்ம தான் நிறைய பிரச்சனைகளை தேடி போயிட்டு வாங்கிக்கிறோம். ஸோ இது மாதிரி தான் ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னாக்கா நமக்கு பின்னாடி நிறைய பக்கபலமாக இருக்காங்களா, ஆள்கள் இருக்காங்களா, நமக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்களா, அந்த பிஸ்னஸில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துன்னா நம்மளை கை தூக்கி விடுவாங்களா அப்படின்ற ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னாக்கா, அது மாதிரியான சூழல் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் பிஸ்னஸில் கடன் வாங்குறதோ எல்லாமே செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லோன் ஆப்லாம் நிறையா வந்துடுச்சு. நிறைய லோன்கள் வந்து சீக்கிரமாக கொடுத்துட்டு உங்களுடைய குடும்பத்தையே வந்து நிர்குலமாக்குற ஒரு சூழலாம் இருக்குது. ஏனாமா பணம் கொடுக்குறாங்க, நமக்கு பணம் சீக்கிரமாக கிடச்சிருது அப்படின்றதுனால நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஈஸியாக லோனை வாங்கிட்டு கட்ட முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு சூழலாம் நம்ம பார்த்துருக்கோம். இதனால் குடும்பங்களில் நிறைய விரிசல்கள் வர்றதையுமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ தயவு செய்து அதெல்லாம் வந்து நீங்கள் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நம்மளால் நம்ம சத்துக்கு என்ன முடியுதோ, நம்மளுடைய தகுதிக்கு என்ன முடியுதோ அதுக்கு மேலே நீங்கள் பொருட்களையோ நீங்கள் பணங்களையோ ஒருத்தவங்க வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. இங்கே நம்ம ஒரு பாப்பா ஒன்று பாண்டிச்சேரியில் சாண்ட் ராசல் அப்படின்ற ஒரு பாப்பா வந்து 25 வயசு தான். ஒரு பிளாக் மாடல், கருப்பாக இருந்தாலும் அவங்க வந்து மனம் தளராமல் நிறைய போட்டிகளில் கலந்து நிறைய பரிசுகள் வென்றிருக்காங்க. நல்ல ஒரு பேச்சாளர். நல்லா நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், மேடையில் நல்லா பேசக்கூடிய வல்லமை படைத்தவங்க. பிளட் ப்ரெஷர் மாத்திரை வந்து ரத்த அழுத்த மாத்திரை ஒரு 50க்கும் மேற்பட்ட மாத்திரைகளை சாப்பிட்டு இறந்துருக்காங்கன்றாங்க. காரணம், இது மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க, ஈவெண்ட்டு. அதுக்கு நிறைய பணங்களை செலவு பண்ணதாக சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசித்து பார்க்கணும், நமக்கு யாராவது பின்னாடி இருந்து நமக்கு பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்ட்டு. ரொம்ப வருத்தத்துக்கு ஒரே செயல் என்னென்னா, ஒரு வளர்ந்து வரும் ஆளுங்களுக்கு வந்து யாரும் காலகட்டத்துக்கு உதவி பண்ணுறதில்ல. உதாரணத்துக்கு நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கடன் வாங்கி பண்ணுங்க அப்படின்றாங்க. அது மாதிரி வாங்கி பண்ணிட்டோம்னா நமக்கு யார் அந்த கடனை அடைக்கிறதுக்கு நமக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. யோசிச்சு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரச்சனைகளை உள்வாங்க, அதாவது பிரச்சனை தேடி போகிறதுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கங்க. கொஞ்சமாக பண்ண ஆரம்பிங்க. வளர்ச்சி வந்து பொறுமையாக வளரட்டும், கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் வளரும். அவசரப்பட்டீங்க அப்படின்னா ஆபத்தில் போய் சிக்கிக்கிங்க. புரியும் நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் மட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.